வீட்ல அம்மாக்கோ அப்பாக்கோ பல் இல்லாம சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஃபிக்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ல அதாவது சிறந்த முறையில பல்ல நீங்க கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அவங்களுக்கு பொருத்தி மேல் தாடையும் கீழ் தாடையும் பண்ணிட்டு அவங்களுக்கு பல்லு கட்ட முடியுமா? இல்ல எத்தனை இம்ப்ளான்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்களா? அப்ப வாங்க இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். குரவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு நாம எத்தனை இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்னாக்க முழு பல் கட்ட முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோங்க. இத மேல் தாடை கீழ் தாடை அப்படின்னு ரெண்டு தாடையா நம்ம பிரிச்சு பார்த்தோம்னாக்க ஒரு தாடையில மட்டுமே முழுசா பல்லு கட்டுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெக்னிக் தான் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 இம்ப்ளான்ட்ஸ் போட்டு கட்டுறதுங்க. ஆனா ரிசர்ச் அதிகமாக இம்ப்ளான்டோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் போது இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளான்டோட நம்பர்ஸ் ரொம்பவும் கம்மியா தான் யூஸ் பண்றோங்க. இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க கீழே ஒரு தாடையில 6 இம்ப்ளான்ட் பொருத்தி அந்த முழு தாடை நம்மளால கட்டி கொடுக்க முடியுங்க. அதாவது மேல தாடையில 6 இம்ப்ளான்ட்டும் கீழே தாடையில 6 இம்ப்ளான்ட்டும் பொருத்தி நம்மளால ஞானப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்டம் டீத் அப்படி தவிர நம்ம எல்லா பல்லையும் நம்மளால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஆக மொத்தத்துல 6 இம்ப்ளான்ட் மேல 6 இம்ப்ளான்ட் கீழே 6 இம்ப்ளான்ட் போட்டு 28 பற்களை நம்மளால கட்டி கொடுக்க முடியுங்க. அதுவே எலும்பு ரொம்ப தேய்மானமா இருக்கு, இன்னுமே இம்ப்ளான்டோட காஸ்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளா கொண்டு போகணும் நீங்க நினைச்சீங்கன்னாக்க மேல தாடைக்கு 4 இம்ப்ளான்ட்டும் கீழே தாடைக்கு 4 இம்ப்ளான்ட்டும் ஆக மொத்தம் ஒரு மேல 12 பல்லும் கீழே 12 பல்லும் கட்டி மொத்தம் 24 பற்களை நாங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுங்க. இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பர்ல உங்களோட பல்லோட புகைப்படம் அதாவது ஃபுல் மவுத் எக்ஸ்ரேவை நீங்க அனுப்புனீங்கன்னா நாங்க உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றோங்க. மேலும் உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பத்திய சந்தேகங்களுக்கு இருந்துச்சுன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை படிச்சுட்டு நாங்க அதுக்கு ரிப்ளை பண்றோங்க.